ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சமையல். இன்றைக்கி அனிதா சமையலில் முருங்கைக்காய் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நல்லா பழுத்த தக்காளியாக 8 தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி அதிக புளிப்பாக இருந்தால் புளி கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். 4 முருங்காய் வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முருங்காய்க்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கிளறிக்கிறேன். முருங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா முருங்காய் அரைப்பதமாக வந்துருச்சுங்க. இந்த டைமில் நான் அரைச்சி வச்ச சாந்து சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சாந்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். முருங்காய் குழம்பு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது முருங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.